மலக்குமாட்ட 2 ஷிஃப்ட் இருக்கு. சில மலக்குமார் வானத்துல இருந்து அசருடைய நேரம் உலகத்துக்கு வருவாங்க. அவங்க சுபஹல இருந்து அடுத்த நாள், அதாவது அசர்ல இருந்து அடுத்த நாள் சுபஹ் வரைக்கும் மக்களுடைய இபாதத்தை கவனிச்சு கொண்டிருப்பாங்க. பிறகு சுபஹுடைய நேரம் அவங்க மேல போவாங்க. அடுத்த ஒரு கூட்டம் வருவாங்க. அவங்க சுபஹல இருந்து அசர் வரைக்கும் திரும்ப அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த 2 டீமும் மாறி மாறி ஒரு நாளே கவனிச்சு கொண்டிருப்பாங்க. இவங்க சுபஹுக்கு வந்தவங்க அல்லாஹ் கிட்ட போற நேரம் அல்லாஹ் கேட்பான், நீங்க வார நேரம் கைஃப தரக்தும் இபாதி, ஏண்ட அடியார்களை எப்படி விட்டுட்டு வந்தீங்க? அவங்க சொல்லுவாங்க, நாங்க வார நேரம் ஓண்ட இந்த அடியார்களை தொழக்கூடியவர்களாக விட்டுட்டு வந்தோம். அசருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோட தொழுந்து கொண்டிருந்தாங்க. திரும்ப அடுத்த நாள் சுபஹுக்கு நாங்க போற நேரம் அப்பையும் மஸ்ஜித்ல அவங்க இமாம் ஜமாத்தோட தொழுந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நாங்க போற நேரம் வார நேரம் எல்லாம் இவங்க தொழுகையாளிகளாக தான் கண்டோம். இவங்க எல்லாம் தொழுகையாளிகள், இவர்களுக்கு நீ பெரிய அந்தஸ்தை கொடுத்துரு என்றதை அந்த மலக்குமார் அல்லாஹ்வுக்கு முன்னால சாட்சி சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! எல்லாத்தையும் தாண்டி நாங்க நல்லவங்க, நாங்க தொழுகையாளி, நாங்க வணக்கசாலி என்று ஊர்ல இருக்கிறவங்க சொல்லல, பள்ளி ஹஸரத் சொல்லல, நிர்வாகம் சொல்லல, அவுலியா சொல்லல, மலக்குமார் அல்லாஹ்வுக்கு முன்னால சாட்சி சொல்றாங்க. அல்லாஹ் அதை கபூல் செய்யாம இருப்பானா? எல்லா சாட்சிகளையும் விட அல்லாஹ்வுக்கு ஆக கண்ணியமான சாட்சி அந்த மலக்குமாருடைய சாட்சி. இப்படி மலக்குமாட்ட நல்ல பேர் வாங்கினவர், அவர் வாழ்க்கையில் அவருக்கு கஷ்டம் வருமா? அவருக்கு வாழ்க்கையில சோதனை வருமா? அவருக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை கிடைக்குமா உலகத்துல? இதை விட ஆக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எல்லா சஹாபாக்களையும் முன்னால வச்சு சொன்னாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். சொன்னாங்க, ஒரு நாள் வரும், மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்துக்கு போன போற ஒரு நாள் இருக்குது. அந்த நாள்ல நீங்க எல்லாரும் உங்களோட அல்லாஹுவ கண்ணுக்கு முன்னால பார்க்க போறீங்க. நேரடியாக அல்லாஹுவ பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். எப்படி பாப்பீங்கடா? எப்படி அந்த பாக்கியம் கிடைக்குமெண்டா, இன்னைக்கு முழு உலகத்துல உள்ளவங்களும் சந்திரனை எப்படி ஒரே அடியாக எல்லாரும் பார்க்கிறாங்களோ, யாரும் யாரையும் முந்திக் கொள்ள தேவையில்லை, யாரையும் தள்ளி பார்க்க தேவையில்லை, எல்லாருக்கும் தெளிவாக விளங்குது. இதை போல அல்லாஹுவ பார்க்கிற ஒரு நாள் வரும். அல்லாஹுவ நேரடியாக பார்ப்பீங்க. ஆனா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமாக சொன்னாங்க, அது என்ன நிபந்தனை? சொன்னாங்க, அதுக்குரிய நிபந்தனை என்னண்டா, உங்களுக்கு வாழ்க்கையில சுபஹுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் இமாம் ஜமாத் தப்பிரவே கூடாது. இது 2 தொழுகையும் இமாம் ஜமாத்தோட நீங்க பேரி தொழுவீங்கடா, உங்களுக்கு அல்லாஹ்வ கியாமத்ல பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அந்த நாள் சில முகங்கள் இருக்குதே, அது செழிப்பாக இருக்கும். இன்னைக்கு மூஞ்ச பார்த்து சொல்லுவோமே, ஒரு கவலையா இருக்கிறாரா, டென்ஷனா இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரான்னு மூஞ்ச பார்த்து சொல்லும். குர்ஆன் சொல்லுது, அந்த நாள் சில முகங்கள் செழிப்பாக இருக்கும். உஜூஹு யௌமஇதின் நாதிரா. என்ன காரணம்? இலா ரப்பிஹா நாதிரா. காரணம் என்னண்டா, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த அல்லாஹ்வை பார்க்கிறதால இவங்களோட முகம் செழிப்பாகிக் கொண்டே இருக்கும். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. குர்ஆன் சொல்லுது, உலகத்துல அல்லாஹ்வை நெருங்கி அமல் செஞ்ச மக்களுக்கு சொர்க்கமும் இருக்குது, வ ஜியாதா, அதை விட மேல் மிச்சமான ஒன்றும் இருக்குது. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, மேல் மிச்சம் என்றது அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? வாழ்க்கையில கஷ்டத்தோட சிரமத்தோட அவங்களோட காரணங்கள் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த 2 தொழுகைக்கு இமாம் ஜமாத்தோட யார் வாராங்களோ இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பாங்க. இப்ப அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்லுவான், அரதீத்தும் ஹல் ரதீத்தும், உங்களுக்கு இந்த சொர்க்கம் கிடைச்சிச்சு, எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சீங்க, இது உங்களுக்கு போதுமா? இதை நீங்க பொருந்தி கொண்டீங்களான்னு அல்லாஹ் கேட்பான். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வமா லனா லா நர்லா யா அல்லாஹ், வமா லனா லா நர்லா யா ரப்பனா, எங்களுடைய ரப்பே எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, இவ்வளோ கண்ணியமான, இவ்வளோ இன்பமான, இவ்வளோ சந்தோஷமான சொர்க்கம் கிடைச்சி நாங்க எப்படி இது போதான்னு சொல்ற, நாங்க எல்லாம் திருப்தியோடு இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க.
இப்ப அல்லாஹ் அவங்கள பார்த்து திரும்ப கேட்பான், இதை விட சிறந்த ஒன்று இருக்குது, இதை விட சிறந்த உண்டா கேட்பாங்க. அது என்ன யா அல்லாஹ், உன்னைய பார்க்கிறத விட சிறந்த ஒரு பாக்கியம் இருக்குதா? சொன்னா ஓ இருக்குது. அது என்னண்டா, திரும்ப நான் உங்களோட மேல கோவமே பட மாட்டேன், நான் உங்க எல்லாத்தையும் பொருந்தி கொண்டு முடிஞ்சு, திரும்ப உங்களோட மேல எனக்கு கோவமே வராது, நீங்க விருப்பமானதை செய்யுங்க. அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் முடிவை கொடுப்பான். அன்பான சகோதரர் நண்பர்களே, நாங்க இவ்வளவு நாளும் ஏன் அமல் செய்யறோம்? ஏன் கஷ்டப்பட்டு தொழுகிறோம்? ஏன் கஷ்டப்பட்டு ஜகாத், நோன்பு, ஹஜ், தியாகம், கண்ணு முன்னுக்கு விருப்பமான பாவங்கள் இருக்குது, ஏன் செய்யாம இருக்கிறோம்? எல்லாம் ஒன்றே ஒன்றுக்காக வேண்டிதான். யாருக்காகவும், யாரை திருப்திப்படுத்துறதுக்காகவும், யாருக்கிட்ட பேர் வாங்குறதுக்காகவும் இல்ல. எங்கள்கிட்ட சல்லி இருக்குது, நாங்க நினைச்சா சாராயம் குடிக்கவும் மேலும், தண்ணி குடிக்கவும் மேலும். பணம் இருக்குது, விபச்சாரம் செய்யவும் மேலும், திருமணம் முடிக்கவும் மேலும். யாரு கேட்க? எங்களுக்கு விருப்பமானதை செய்யலாம். ஆனா ஏன் ஒரு கட்டுப்பாடோட வாழ்றோம்? அந்த ரப்புடைய பொருத்தம் வேணும், அந்த ரப்புடைய இரக்கம் வேணும், அந்த அல்லாஹ் எங்களைய பொருந்தி கொள்ளணும், நாளைக்கு சொர்க்கம் வேணும், அந்த அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் வேணும். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் ஒரு கட்டுப்பாடுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.